அதாவது எங்கள் நிறுவனமானது எங்கள் தந்தை காலத்திலேருந்து சினிமா பேனர்கள் கட் அவுட்டுகள் வரைஞ்சிட்டு இருக்கிற தொழிலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ஃபாதர் வந்து ஒரு சினி ஆர்ட்ஸ்னு ஒரு கடையை வச்சு 1954 நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அதை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். எல்லா தியேட்டர்களுக்கும் பேனர்கள் கட் அவுட்டுகள் வரைகிறது அவருடைய தொழில். அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே அந்த சூழல்லையே வளர்ந்தேன். அவர் வரைகிறது எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ சினிமா பேனர்கள், சினிமா ஸ்டில்ஸு, போஸ்டர்ஸு இது கூடவே தான் நான் வளர்ந்துருக்கோம். அதனால் அதில் ஒரு பயங்கர ஆர்வம் எனக்கு. சினிமாலையும் சரி, கூடவே ஓவியமும் சரி, இந்த ரெண்டுமே என்னுடைய 2 வாழ்க்கையின் 2 பகுதிகள்னு தான் சொல்லலாம். அப்படி வளரும்போது நான் பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி நிறைய ஓவிய போட்டிகளில் கலந்துக்குவேன். சின்ன குழந்தையிலேருந்தே வரைய ஆரம்பிச்சிட்டேன். எதற்கு ஒரு ஆளை பார்த்தா அப்படியே வரையக்கூடிய ஒரு திறமையை நான் வந்து கடும் பயிற்சி மூலமாக பெற்றுட்டேன். அது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் சித்திரகலா அகாடமி அப்படின்னு ஒரு ஓவியர்களுக்கான ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது 1978. அப்போ நான் அதில் ஒரு மாணவனாக போய் அதில் சேர்ந்து அது கூடவே ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தைகளுக்கான இலவச ஓவிய வகுப்புகள் நடத்துவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஓவிய கண்காட்சி நடத்துவோம். பெரிய பெரிய ஓவியர்கள் ஆதிமூலம், அந்தோணிதாஸ், இந்த மாதிரி பெரிய ஓவியர்களை கோவைக்கு வரவழைச்சு அவங்கள வரைய வச்சு அதை வந்து பார்வையாளர்கள் பார்க்குற மாதிரியும் கூடவே வரைகிற மாதிரியும் ஒரு பல பட்டறைகள் நடத்திட்டு இருந்தோம். இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ், வாழ்க்கை பூரா ஓவிய ஆக்டிவிட்டீஸில் நான் ஈடுபட்டிருந்தேன். கூடவே நான் கல்லூரியில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், சென்னையில் போய் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, லா 3ஐயும் படித்து முடித்தேன். கொஞ்ச நாள் வக்கீலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வக்கீல் தொழிலை விட இது வந்து கட்டாயமாக எங்கள் ஓவிய தொழிலை நான் செய்ய வேண்டியிருந்தது. இதை நான் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் டிஜிட்டல் புரட்சி வந்தது. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து கையில் வரைகிற அந்த கலையே அழிகிற லெவலுக்கு வந்து அழிஞ்சு போச்சு. அப்போ எல்லாமே ஃப்ளெக்ஸ் பேனர்ஸு பிரிண்டிங்கில் வந்துடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் வந்து சோர்ந்து போகாமல் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டேன். கம்ப்யூட்டர்லேயே படம் வரைகிற ஒரு திறமையை நான் வந்து வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ அதுலேயே போர்ட்ரைட்ஸ் பண்ணுவேன், புத்தக அட்டைகள் செய்வேன், கதைகளுக்கான ஓவியங்கள் செய்வேன். இப்படி செஞ்சுட்டே இருக்கேன். இன்றைக்கி உலகம் பூரா எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இந்த கணினி ஓவியத்தினால. அதே நேரத்தில் போர்ட்ரைட்ஸ், இப்போ கேன்வாஸ் பெயிண்டிங்கில் நிறைய செய்வேன். இது செஞ்சுட்டே இருக்கேன். இது வாழ்க்கை பூரா வரைஞ்சிட்ருக்கேன். வாழ்க்கை பூரா மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் கிளாஸ் இல்லாமல் மாணவர்களை கைடு பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வரையும்போது பல மாணவர்கள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னோடய ஓவிய பணியின் ஒரு இதாக கோவையில் வந்து ஒரு பெரிய சுவர் ஓவியங்கள் வரைஞ்சாங்க. உலகளாவிய ஓவியங்கள், அதாவது ஒரு ஏழ்மையான மக்கள் வாழ்கிற இடத்துல அந்த வாழ்விடங்களை அழகுபடுத்துறது ஒரு நோக்கமாக வச்சு உலகம் பூராந்து ஓவியர்கள் வந்து வரைஞ்சாங்க. கோவையில் உக்கடம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 44 அடி உயரங்களுக்கு பல கட்டடங்களில் ஓவியங்கள், ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், மலேசியா, ஹாங்காங் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஓவியர்கள் வந்து வரைகிறாங்க. அதில் நான் கோவை உள்ளூர் ஓவியங்கிற முறையில் நானும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன். 2 யானைகள் நடந்து போன மாதிரி அந்த ஓவியங்கள் 44 அடி உயரத்தில் நான் வந்து என்னுடைய 60 வயதுக்கு பிறகு ஒரு இதில் தொங்கிட்டே வரைஞ்ச ஒரு சாதனை தான். அதுபோக அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான ஒரு பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்குள்ள செவறுகள் பூரா ஓவியங்களில் இந்த மன வளர்ச்சி, உடற்குறைபாடு உள்ள சாதனையாளர்களை வரைஞ்சிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்கேன். இப்படி வந்து வாழ்க்கை பூரா நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். வரைகிறது இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இது போக நான் திரைப்படங்கள் குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் புத்தகமான திரைச்சீலைங்கிற ஒரு புத்தகத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. ஜனாதிபதி கையால் நான் போய் அதை விருது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் 4 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். 3 புத்தகங்கள் திரைப்படங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு புத்தகம் வந்து ஓவியர்கள் சம்மந்தம். கிட்டத்தட்ட 30 ஓவியர்களை நாங்கள் நடத்துகிற ஆவணாளிங்கிற ஒரு மின்னிதழுக்காக ஒரு 30 ஓவியர்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன். நானே ஒரு ஓவியனாக இருந்தும் கூட வேறு 30 ஓவியர்களை பேட்டி எடுத்து அவர்களுடைய உத்திகள் என்ன, வாழ்க்கை பின்புலம் என்ன, இன்றைய கணினி உலகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நேர்ந்த சோதனைகள் என்ன, இது எல்லாத்தையுமே ஒரு பேட்டி வடிவில் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ஆவணமாக திகழும். ஏன்னா இந்த ஓவிய உலகத்தில் அந்த நேர்ந்த மாறுதல்கள்னால என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத இந்த புத்தகம், நீங்கள் எப்படி ஓவியர் ஆனீர்கள் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட தலைப்பு. இப்படி நான் செயல்பட்டுகிட்டே இருக்கேன். இந்த நேரத்தில் அரசு வந்து எனக்கு
ஒரு அங்கீகாரமாக இந்த ஒரு கலை மாமணிங்கிற ஒரு விருதை கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இன்னும் விருது வாங்கலை. இது வந்து எனக்கு என்னை போன்ற ஒரு செயல்பாட்டாளர்கள் நாங்கள் சமுதாயத்தில் வந்து செயல்பட்டுட்டே இருக்கோம். ஒரு வெறும் பணத்துக்காக இல்லை, இந்த ஓவிய கலையை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிற ஒரு நோக்கத்தோட நிறைய செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு கிடைத்த ஒரு ஊக்க மருந்தாக இந்த விருதை நான் கருதுகிறேன். இன்றைய சூழலில் ஏஐ அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு உத்தி வந்திருக்கு. உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆலோசனை நம்ம அந்த விட்டு அந்த கணினியில் சொன்னோன்னா, ஒரு யானை நடந்து வருது, யானை பக்கத்தில் புல் முளைச்சிருக்கு, அதுக்கிட்ட ஒரு குட்டி நடக்குது, ஒரு நீர் வீழ்ச்சி பின்னாடி இருக்குன்னு ஒரு வர்ணனையை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது அப்படியே ஒரு வடிவ ஓவியமாகவோ இல்லை கோட்டோவியமாகவோ புகைப்படமாகவோ அந்த நமக்கு புகைப்படமாக வந்துடுது. இதனால பல ஓவியர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அடி. ஆனாலும் கணினி வந்தபோது நிறைய ஓவியர்கள் வந்து அழிந்து போனார்கள். அதுபோல் இது ஒரு சோதனைன்னு எடுத்துட்டு இந்த சோதனையை நம்ம எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இப்போ என்ன போன்ற ஆட்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் அதையே பார்ப்போம், ஒரு ஐடியாக்காக யூஸ் பண்ணோம். அதில் ஒரு படம் வருது, அதை சோர்ஸாக வச்சு நாங்கள் எங்கள் கையால் மேலும் மெருகூட்டுற மாதிரி வச்சு வரைகிறோம். அது வந்து நம்ம சாமர்த்தியம். ஏன்னா எப்போதுமே அறிவியலுக்கும் கலைக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். இந்த போட்டியில் யார் வெல்வது தோல்வது கிடையாது, சர்வைவல் எப்படி நம்ம அதை கடந்து போகிறோங்கிறது தான் முக்கியம். அதை கடப்போங்கிற நம்பிக்கை இருக்குது.